சரி 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 ஐயா, ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்கய்யா. போட்டுங்க கையை. சரி சரி சரி. பிரேமாம்மா, ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்கம்மா. சொல்லிட்டேன். வரார் ஐயா. அவர் ஐயா பாடல் வராங்களா? பிரசன்ட் சரிங்கம்மா. கேக்குறதுங்கம்மா? கேக்குதுங்க. நல்லா கேக்குதுங்க. நீங்க பாடல் பிரசன்ட் பண்ணிட்டு ஆரம்பிக்கலாங்க. ஓகேங்க. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றி வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா, ஞானவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா, வேலும் மயிலும் சேவலும் துணை, பழனி ஞான தண்டாயுதபாணிக்கு ஹரஹரோஹரா, விருப்புடன் உபய சரணமின் மலரே, வேண்டுவார் வேண்டுவதளிக்கும் பொறுப்புகள் தோறும் நின்றருள் ஒருவர் புகழினை அகனக புகன்று கருப்புகுதாத கதிதனை காட்டும் கலையுணர் புலவர்கள் திலகம் திருப்புகழ் அருணகிரி அமதடிகள் திருவடி குருவடிதாமே, திருவடி குருவடிதாமே. அருணகிரிநாத பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களின் பொன்னார் திருவடி தாமரைகளையும் சென்னிமேல் சூட்டி மகிழ்கிறேன். தொண்டர்தம் பெருமையை சொல்லவும் பெரிது. அனைத்து அடியார்களும் தாமரை திருவடிகள் போற்றியுமா. திருச்சிற்றம்பலம். எம்பெருமான் எத்தனையோ இடர்பாடுகள் நமக்கு இருந்தாலும் அத்தனைக்கு நடுவுலையும் நம்மளை நினைக்கும்படியா வச்சுக்கிறான். அது ஒரு பெரிய விஷயம். அதுல இந்த மாதிரியான ஒரு சத்சங்கத்துல அடியார்களை எம்பெருமான் வச்சிருக்கிறதுக்கு அவனுக்கு ரொம்ப கிருத்தகத்தை தெரிவிச்சுக்கிறோம். அதை ஏற்படுத்தி கொடுக்கிற நம்முடைய வேலுண்டு வினையில மீன்ஸ் வேலுண்டு வினையில குருவினன் அவர்களுக்கும் நம்முடைய அந்த பல்லாண்டு இன்றைய திருப்புகள் கிட்டத்தட்ட 3 வருடங்களாக நம்ம நிறைய அமர்வுகளை பார்த்திருக்கோம். நிறைய பொது திருப்புகள், கஷேத்திர கோவை, ஆறு திருப்பதி, நிறைய பாடல்கள். இதுல பழனியிலும் நிறைய கதிய விளக்கு மாதர்கள் போன்ற நிறைய பாடலை பண்ணியிருக்க. அடியனும் அம்மா பிரேமா, நம்ம யமுனா அம்மா. இப்போ இன்றைய பாடல் ஞானங்கொள் என்று தொடங்கக்கூடிய ஒரு ஞானங்கொள் பொறிகள் கூடி வானிந்து கதிரில்லாத நானண்டி நமச்சிவாய வரையேறி என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான பாடல். அதை பிலஹரி ராகத்துல பொதுவா பாடுவாங்க. சில பேர் சுத்த தன்யாசில பாடுறது. நம்ம அடியார்களுக்கு எளிமையா இருக்கிறதுக்காக அடியன் ஆரபி ராகத்திலையும் ஆதி தாளத்திலையும் போட்டிருக்கேன். நீங்க நோட் பண்ணிக்கலாம். ராகம் ஆரபி, தாளம் ஆதி, அதுல போட்டிருக்கு. ஞானங்கொள் பொறிகள் கூடி என்று ஞான தபோதனர் உடைய அந்த மோன நிலை எவ்வாறு அவர்கள் அந்த சிற்பரமானந்தத்தில் எப்படி அவங்க திளைக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த பாடல்ல சுவாமி குறிப்பிடார். எவ்வாறு அந்த நிலை இருக்கும், எம்பெருமான் சிவபெருமானுடைய நிலை எப்பேற்பட்டு இருக்கு, அம்பாளுடைய நிலையை கொஞ்சம் கூறி, ஏன்னா அதாவது எம்பெருமானோட உடலாக அம்பாள் இருக்கா அப்படிங்கிறது நம்ம இதுல தெரிய வர்றது. சோ எம்பெருமானோட உடலாவே பிராட்டி இருக்கா அப்படின்னு, அந்த பிராட்டி எப்படி இருக்கா அப்படிங்கிறதையும் இந்த பாடல்ல சுவாமி சொல்றார். பிற்பாடு முருகப்பெருமானுடைய சிவன் பார்வதியுடைய தன்மையை சொல்லி பிற்பாடு வரக்கூடிய 5, 6, 7, 8 பதங்கள்ல எம்பெருமான் முருகப்பெருமானும் வள்ளி பிராட்டினுடைய சேர்த்தியை பற்றி அங்க சேர்வை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு அவங்களுடைய சேர்த்தி வைபவத்தை சொல்லி இந்த பாடலை நிறைவு செய்கிறார். பழனிமலையில தான் நிறைய பாடல்களை பாடியிருக்கார். 90க்கும் மேற்பட்டு. அதாவது திருச்செந்தூர் பழனி ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். அதை விட ஒரு 3 பாடல் 4 பாடல்
மிகையா பழனி மலைக்கு பாடியிருக்கார். சோ இருக்கிறதுலயே அதிக பாடல் பெற்ற ஸ்தலம், பாசுரம் பெற்றது நம்ம பழனி மலை தான். சோ அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறது, அடியன் வந்து பூர்வீகம் பழனி அப்படின்னு சொல்லிக்குவேன். இந்த மாதிரி ரொம்ப பெருமையா இருக்கு. அருணகிரிநாத பெருமான் வந்து பழனி மலையில அவ்வளவு ஒரு பற்று கொண்டு இருக்கார். நம்ம பாம்பன் சுவாமிகள் ஆகட்டும், வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள், செங்கா பிள்ளை, எல்லாருக்குமே வந்து முருக அடியார்கள், கௌமார அடியார்கள் எல்லாருக்குமே நம்பிக்கக்கூடியதா வந்து எப்படி ஒரு மோனலையில இருக்கிறவங்களுக்கு சிவன் அடியார்களை எப்படி ஈர்க்குமோ, இருக்கக்கூடிய மாணிக்க வாசகர் போன்ற அடியார்களை எப்படி திருவண்ணாமலை ஈர்த்ததோ, அதே போல் முருக அடியார்களை அந்த பழனி மலை வந்து இழுத்தது அப்படின்னு இழுக்கிறதுன்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட அந்த பழனி மலையில இந்த பாடல் ஞானங்கொள் பொறிகள் கூடி என்று தொடங்கக்கூடிய இந்த பாடலை பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். ஞானங்குள் பொறிகள் கூடிய வானிந்தே கதிரிலாத நானண்டி நமச்சிவாய வரையேறி. ஞானங்குள் பொறிகள் கூடிய வானிந்தே கதிரிலாத நானண்டி நமச்சிவாய வரையேறி. நாவின் பரசமதான ஆனந்த கருவி பாய நாதங்கள் ஒடு குலாவி விளையாடி. நாவின் பரசமதான ஆனந்த கருவி பாய நாதங்களோடு குழாவி விளையாடி. ஊனங்கள் உயிர்கள் மோக நான் என்பதறிவிலாமல் ஓபங்கி உருவமாகி இருவோரும் ஓர் அந்த மறுவிஞ்ஞான மாவினை முதுகில் கேணி லோகங்கள் வளமதாட உள்தாராய் தேனங்குள் இதழிதாகி தாரிந்து சலிலவேணி ஸ்ரீரங்கள் எனது தாதை ஒரு மாதே சேர்பஞ்ச வடிவமே மோகி யோகங்குள் மவுன சோதி சேர்பங்கில் அமலநாத அருள்பால கானங்கள் வரைகள் தீவு ஓதங்கள் பொடிய நீல காடந்த மயிலேறும் முருகோனே காமன் கை மலர்கள் நான வேடம் நமளி சேர்வை காணுங்கள் பழனி மேவு பெருமாளே ஓரந்த மருவி ஞான மாவிஞ்சை முதுகி நேரி லோகங்கள் வளமதாட அருள்தா வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரஹரோஹரம். ஞானங்கொள் பொறிகள் கூடி என்று அமைந்த இப்பாடல் 5, 6, 7, 8 அதற்கான பொருளை பார்த்துட்டு முதல்ல அப்புறம் 1, 2, 3 அந்த வரிகளுக்கு வருவோம். திருச்சிற்றம்பலம். தேனங்கொள் தேனங்கொள் இதழில இதாகி தாரிந்து சலில வேணி ஸ்ரீரங்க எனது தாதை ஒரு மாது. இப்போ வந்து இத பிரிச்சுக்கலாம். அடி நான் பதப்பிரிவு அடின்னு போட்டிருக்கேன் குரூப்ல. தேன் அம்கொள் இதழி அப்படின்னு, அதாவது
பேட்டை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் அந்த அலங்காரம் அடியார்களுக்கு தெரிஞ்சிருந்தா நினைவு இருக்கலாம். பேட்டை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் எனும் சேற்றை கழிய வழிவிட்டவா செஞ்சடாடவி மேல் ஆற்றை இதழியை பணியை அப்படின்னு தெரியல உங்களுக்கு சொல்றேன். ஆற்றை பணியை இதழியை தும்பையை அமுலியும் கீற்றை புனைந்த பெருமாகுமாரன் கிருபாகரன். இதழி அப்படின்னு வரும் அதுல. இப்போ தேனம்கொள் இதழி அப்படிதான் பதவி பிரிக்கணும். தேனம்கொள் இதழிதாகி தாரிந்து ஷடிலவேணி சீர் அங்கன் எனது தாதை ஒருமாது அப்படின்னு பிரிக்கணும். சீர் அங்கன் எனது தாதை ஒருமாது அப்படின்னு பிரிச்சு சேர் பஞ்ச வடிவி மோகி யோகங்கொள் மௌனசோதி சேர் பங்கி அமலநாத அருள்பாலா. கானங்கள் வரவித்ததெல்லாம் உங்களுக்கு அடிப்பிரிவா இருக்கும். இந்த இது மட்டும் தேனம்கொள் அப்படின்னு பிரிச்சுக்குங்க. அதாவது தேன் உடையது அப்படின்னு சொல்றார். அந்த அதாவது கொன்றை மலரை பத்தி இந்த இடத்துல சொல்றார். தேனங்கொள் இதழி. இதழி அப்படின்னா கொன்றை மலர் அப்படின்னு அர்த்தம். தேனை உடையதும் அழகானதுமான அந்த தேனங்கொள் இதழி, அழகானதும் தேனை உடையதுமான அந்த கொன்றை மலரையும் தாகி அப்படின்னா அத்தி மலரை குடிக்கக்கூடியது. தேனங்கொள் இதழி அதாகி அப்படின்னு சொன்னா சம்ஸ்கிருதத்துல அத்தி மாலை அப்படின்னு அந்த அத்தி மலரை குடிக்கும். அந்த அத்தியே எம்பெருமான் தலையில சூடியிருக்கார். அத சொல்றார். தேனங்கொள் இதழி அதாகி தார் அந்த மாலை அந்த போன்ற மாலை. இந்து அப்படின்னா சந்திரன். தார் இந்து அப்படின்னு பிடிக்கணும். தார் இந்துன்னு இருக்கும். தார் இந்து. இந்துனா சந்திரன், சந்திர பகவான். அப்படி சலிலம்னா ஜலம்னா கங்கா. ஜலஜான்னு சொல்றோம் இல்லையா, ஜலத்தில் உழுத்தவள் திருமகள் அப்படின்னு. ஜலம் அப்படின்னா தண்ணி. அப்போ ஜலிலம் சலிலம் அப்படின்னா கங்கா தேவிய சுடியிருக்கார் எம்பெருமான். சலில வேணி. வேணினா தம்முடைய கங்கா தேவி அணிந்துள்ள சடையை உடையவர். வேணினா சடை, சடை முடியும் உடையவர். ஸ்ரீரங்கன். இங்க ஸ்ரீரங்கன் இருக்கும். இங்க வந்து ஸ்ரீரங்கன் எல்லாமே எம்பெருமான் தானே. ஓ சீர் அங்கன் அழகான மேனியை உடைய அங்கத்தை உடையவன் எனது தாதை, என்னுடைய அப்பா அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். என்னுடைய அப்பாவாகிய எனது தாதை ஒரு மாது. ஃபர்ஸ்ட் வரியில எம்பெருமானுடைய அந்த தலையில என்னென்ன இருக்கும், எம்பெருமான் சிவபெருமான் என்ன சொல்லியிருக்கார். தேனங்கொள் இதழி அதாகி தார் இந்து சலிலம் வேணி மங்கள பொருட்களை தன்னுடைய செஞ்சடாயிலே சூடியனான சிவபெருமான் அவனுடைய தாதை, என்னுடைய தந்தை அப்படின்னு சொல்ற. ஒரு மாது சேர் பஞ்ச வடிவி மோகி யோகங்கொள் மௌன சோதி சேர் பங்கின் அமலநாதன் அருள்பாலா. இப்போ அப்பேற்பட்ட ஒரு தாதை ஒரு மாது. அந்த ஒரு தாதையோட காஞ்சனா மைக் ஆஃப் பண்ணுங்க. நடுவுல சிவாய் நம்ம சொல்ல வேணாம்னு தானே சொல்றேன். ஐயா கார்த்தி ஐயா, நீங்க மைக் போட்டிருந்தா மைக் அந்த ஹெட்போன் போட்டிருந்தா எடுத்துட்டு பேசுங்களேன். சாதாரணமாவே பேசுங்களேன். ஓகேமா, இப்ப கேக்குதுங்களா? ஆமாங்கய்யா, கொஞ்சம் ஒரு மாதிரி லேசா குறப்பருப்பு இருக்கு. நீங்க மைக் இல்லாமலே பேசினா நல்லா கேக்குங்கய்யா. தேரி லோகங்கள் சரி சேர்பங்கின் அமலநாதன் அருள்பாலா. சேர் பஞ்ச வடிவி மோகி என்று அம்பாளா உமையம்மையை சொல்றார். உமாதேவியார் அருட்பெருஞ்சோதியாகிய தன்மையிலே இருக்கக்கூடாது. அதான் சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புள்ளும் பரிமள பூங்குடியே அப்படின்னு சொல்லுவார். அதாவது ஒரு விஷயம் இருக்குன்னா அதனுடைய சொல்லா காஞ்சனாமா மைக் ஆஃப் பண்ணிக்கோங்கம்மா. ஐயா நீங்க பேசுங்கய்யா. ஐயா வெங்கடேசன் ஐயா மைக் ஆஃப் பண்ணுங்க. ஐயா நீங்க தொடருங்கய்யா. அப்படி அந்த உமையம்மையை பத்தி சொல்றார். சேர் பஞ்ச வடிவி மோகி.
அம்பாள் வந்து காயத்ரி தேவி அப்படிதான். நமக்கு சாவித்ரி அப்படிங்கிற மந்திரம் சொன்னாதான் காலையில சூரிய பகவானே மேல வர்றார் அப்படின்லாம் சொல்லக்கூடியது. இப்போ காயத்ரி தேவியாக அம்பாள் அவர் போட்டு எடுத்துக்கலாம். அம்பாள் வந்து நம்முடைய கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்களான அவையும் கடந்து நிற்கிறா அப்படின்னு அதுக்கும் அந்த பஞ்ச வடிவம் சொல்லலாம். இல்லைன்னா அம்பாள் மண், புனல், அனல், கால், வான் அப்படிங்கக்கூடிய 50 பொருளின் இரண்டல கலந்தவளாக அம்பாள் இருக்கா. அதாவது அது அப்படின்னு சொல்லியிருக்கேன். தேவி மகாத்மியத்துல ஃபர்ஸ்ட் பகுதியில என்ன வரும்னா, ஒரு இலை மரத்திலிருந்து அப்படியே காஞ்சு சரியாகி கீழே விழுகிறதுக்கு கூட அம்பாளுடைய ஆக்ஞை வேணுமா. அப்ப அம்பாள் வந்து எல்லாத்துடைய சக்தியா வெளிப்படுறா. அதோடைய ஞானமா வேணா எம்பெருமான இருக்கலாமே ஒழிய அது ஆற்றல் சக்தி, கிரியா சக்தியாக அம்பாள் வீற்றிருக்கிறார். சோ அந்த மண்புணல், அனல், கனல், வான் இங்க இதனுடைய அம்பாள் அந்த 5 பொருளையும் இரண்டர கலந்தவளாக இருக்கிறாள். அப்ப ஷேர் பஞ்ச வடிவி. இந்த பஞ்ச வடிவிக்கு ஒன்னா காயத்ரி தேவியாக பஞ்ச வடிவமாக இருக்கிறாள்னு சொல்லலாம். இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி, மேதா சக்தி போன்ற பஞ்ச சக்திகளாகவும் இருக்கிறாள். மண்புணல், அனல், காண்பான் அப்படிங்கிற கூடிய அந்த 50 பூதங்களோட அம்பாள் கலந்தவளாக இருக்க. கர்மேந்திரிய மஞ்சு, ஞானேந்திரிய மஞ்சு போன்ற அதனுடைய ஆக்க சக்தியாகவும் இருக்கா. சோ எம்பெருமானுக்கே இந்த 5ஆகவும் இருக்கக்கூடியவளாக இருக்கிறாள். அதனால பஞ்ச வடிவி அப்படின்னு சொல்றார். மோகி, எம்பெருமானை மோகிக்க வல்லவள், நம்மையும் ரமிக்க வல்லவள். அதான் அபிராமின்னு சொல்றோம் இல்லையா, அப்படி நம்மை மோகிக்க வல்லவள். யோகங்கொள் மவுன சோதி. அதாவது யோகம் அப்படிங்கிறது நம்முடைய சம்பிரதாயத்துல ரொம்ப முன்னாடி இருந்தது. இப்ப அதை வந்து பெருசா இல்ல, இப்பதான் மறுபடியும் கொண்டு வராங்க. யோகம்னா கைய கால நீட்டிட்டு பண்றது, அந்த யோகா வேற. அது சரீரத்திற்காக நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம். பதஞ்சலி முனிவர் போன்ற பெரிய மகான்கள் நமக்கு கொடுத்தது நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பொதுவா யோகம் அப்படிங்கிறது 2 விதமான யோகங்கள் உண்டு. அதுல ஒண்ணு வந்து நம்மளே பண்ணிக்கிறது, இன்னொன்னு நமக்காக எம்பெருமான் பண்றது அப்படின்னு 2 சொல்லலாம். இப்ப இந்த யோகத்துல அந்த 7 சக்கரங்களையும் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், விசுக்தி, அநாகதம் அப்படியே சொல்லக்கூடிய அந்த சகசார பத்மம் இதெல்லாம் சொல்றோம். அதை முன்னாடி பார்க்க போறோம். அது அத்தனையிலையும் எம்பெருமான எழுந்தருள பண்ணி அந்த மூலாதாரத்திலிருந்து அவரை எப்படி கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா எழுப்பி அப்படியே சகஸ்ராரத்துல வரும்போது அந்த அந்த தவநிலையை எடுத்து அவங்க அந்த கபாலம் மோட்சம் வழியா போறாங்க அப்படிங்கிறது இது. அதனாலதான் இந்த யோக மார்க்கத்தில் இருக்கக்கூடிய முனிவர்கள் வந்து ஏன் சாபம் முனிவர்கள்லாம் எப்ப பார்த்தாலும் சாபம் கொடுக்குறாங்கன்னு சொல்றது வழக்கம். ஏன் இந்த சாபம்னா, அவங்க அந்த நிலையிலிருந்து அவங்க அந்த நிலைமையிலிருந்து அவங்களால ரிலீவாய் வர முடியாது. ஒரு தவம் பண்றாங்க அப்படின்னா எம்பெருமான் எம்பிராட்டி அவங்க மனசுல இருப்பாங்க. அவங்க கூடயே அவங்கள வந்து சேவிச்சுட்டே இருப்பாங்க அந்த மனசுக்குள்ள அந்த அடியார்கள், அந்த மோனநிலையில இருக்கக்கூடிய அந்த முனிவர்கள். டக்குனு ஒரு டிஸ்டர்ப் ஆயிடுது, அவங்களுக்கு ஏதாவது பண்றாங்கன்னா அந்த சாபமானது அவங்களுக்கு வர்றது. அதுதான் அந்த கோபம். அவங்களால சாமானிய வாழ்க்கையில அதனாலதான் அவங்க காடு கரையில தவம் பண்றாங்க. ஏன் முனிவர்கள் சாபம் போடுறாங்கன்னா அந்த நிலைமையிலேயே இருப்பாங்க. அவங்க தவம் முடிச்சுட்டு அவங்க ஏதாவது ஸ்நானம் பண்ண போறாங்க, இல்ல சாப்பிட வராங்கன்னாலும் கூட அதுல எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் அவங்க இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா அவங்க டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. சோ அவங்க ஒரு சாபம் கொடுக்குற மாதிரி ஆகும். துர்வாசர்லாம் அப்பேற்பட்ட சித்தி பெற்றவராம். பிருந்தாவன மகாத்மியத்துல ராதையோட வீட்டுக்கு துர்வாச முனிவர் எழுந்தருளாராம். அப்போ அம்பாள் ராதையே பயந்தாளாம், மகாலட்சுமி ஸ்வரூபம் அவளே பயந்துக்கிறாளாம். அப்ப எந்த அளவுக்கு அந்த நிலையானது இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணுமே. அப்போ முனிவர்கள் எம்பெருமானே மதிக்கத்தக்க ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா அந்த 7 சக்கரங்களையும் அவங்க எம்பெருமானை எழுந்தருள பண்ணி அவங்க அதுல பார்க்கக்கூடிய பாவத்தில் இருக்காங்க. அதனால அவங்களுக்கு அந்த மோன நிலையும் அந்த வாக் சக்தியும் அவங்களுக்கு உடுது. அதாவது காயத்ரியாக அவங்க இருக்கு எம்பிராட்டி வந்து அவங்களுக்குள்ள எழுந்துள்ளி இருக்கிறனால அவங்க அந்த சக்தி வலிமை பிறக்கிறது. இந்த சேர் பஞ்ச வடிவி மோகி யோகத்துக்கு தான் நம்ம சொன்னோம். யோகங்கள் மௌன சோதி அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். எம்பெருமானாளவள் யோகத்தின் மூலமாக மௌனமாக மேவி இருக்கிறார். கௌமா சம்பிரதாயத்துக்கு ரொம்ப முக்கியமானது இந்த மௌனம். சும்மா இரு சொல்லற அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ சிவயோகம் மேவிய மௌன நிலையை அடைந்தவர் தான் அந்த சக்தி பிராட்டி. யோகங்கள் மௌன சோதி சேர்பங்கின் அமலநாதன் அருள்பாலா. இப்பேற்பட்டவனான அம்பாள் சேரக்கூடிய பங்கினனான அமலநாதனான மலரகிதனான எம்பெருமான். மலரகிதாய நமகா அப்படின்னு சகஸ்ரநாமத்துல வரும். மலரகிதன் எம்பெருமான்
அனைத்து மலங்களையும் அறுத்தவன், அதை அகிதம் செய்தவன். சோ மலரகித்தன் என்று எம்பெருமானுக்கு ஒரு பெயர். சேர்பங்கின் அமலநாதன் அருள்பாலா பேர்பட்ட சிவபெருமான் தன்னுடைய பாதியில் இருக்கக்கூடிய பஞ்ச வடிவியான மூகியான எம்பிராட்டியை தன்னுள் வைத்தவனான எம்பெருமான் அவன் பெற்ற குமாரனே அப்படின்னு இந்த 2 வரியில பிராட்டியும் எம்பெருமானையும் பற்றி விரிவான ஒரு இதை சொல்றார். தேனங்கொள் இதழிதாகே தார் இந்து சலிலவணி சீர் அங்கண் எனது தாதை ஒரு மாதே சேர் பஞ்ச வடிவி மோகி யோகங்கொள் மவுன சோதி சேர்பங்கி நமளநாத அருள்பால கானங்கள் கானங்கள் வரைகள் தீவு. கானங்கள்ல காடுகளும், வரைனா மலைகள், மலைகளும் காடுகளும் மலைகளும் தீவுகளும். கடல் ஓதங்கள்னா கடல்கள், காடுகள் மலைகள் தீவுகள் கடல்கள். பொடிய நீல காடந்த மயிலிலேறும் முருகோனே. அந்த மயிலினுடைய பராக்கிரமத்தை இந்த 7ஆம் வரியில சொல்றார். காடுகளும் மலைகளும் தீவுகளும் கடல்களும் இத்தனையும் பொடி பொடியாகுமாறு அந்த நீலகிரீவ நிறத்தை உடைய அந்த ஆடந்த பேர்பட்ட கடந்தவனாக அழகானதுமான அந்த மயிலிலே முருகப்பெருமான் பவனி வருகிறார். அதாவது இத்தனையும் பொடிப்படியாகும்படி 3 மயில்லாம் பார்த்திருக்கோம். இல்ல மயிலுடைய சிறப்ப மயில் விருத்தத்துல அருணகிரிநாத பெருமான் ரொம்ப விரிவா சொல்றார். சக்கர பிரச்சண்டகிரி முட்டு கிழிந்து வழிபட்டு கிரௌந்த சீலம்னு இந்த மலை பொடிப்படியாக ஆகும், அவருடைய அந்த வேகத்துக்கு மலையே பொடிப்படியாக ஆகும்படியான ஒரு வேகத்தை உடைய மயில். முருகப்பெருமானே பிரணவஸ்வரூபம். அந்த பிரணவம் ஏறி வரக்கூடிய மயில் எப்பேற்பட்ட ஒளியை கொண்டிருக்கும் அப்படின்னு நம்ம சும்மா லைட்டா கற்பனை பண்ணினாலே அவருடைய பராக்கிரமம் புரியும். நம்ம அதை அனுபவிக்கணுங்கிற கூட அவசியம் கிடையாது. முருகப்பெருமான் பிரணவஸ்வரூபம்னா அந்த பிரணவத்தை சிவக்கூடிய இந்த பிரணவ மயில் எப்பேற்பட்டதா இருக்கும், அவருடைய அந்த ஒளி எப்பேற்பட்ட காந்தி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அது அப்படி அடந்தமா இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்றார். காடு அந்தன்னா வானத்தில் உலவும் அப்படின்னு அர்த்தம். காடந்தன்னா வானத்தில் உலவும். நீலகாடந்த நீல நிலமான வானம் சொன்னா இல்ல நீலமுடைய காடந்தான வானத்தில் உலவக்கூடிய மயிலிலேறும் முருகோனே. அப்பேற்பட்ட அழகியதுமான நீல நிறமுடைய மயிலில் ஏறக்கூடிய முருகப்பெருமானே. காமன் கை மலர்கள் நான வேடம் பெண் அமளி சேர்வை கானங்கள் பழனிமேவு பெருமாளே. இப்போ எம்பெருமான் அவருடைய தவத்தை கலைப்பதற்காக காமன் அம்பு எய்தான் அப்படின்னு நம்ம குபார சம்பவத்துல பாக்குறோம். அம்பாளே காமாட்சி தான். அவ இப்ப என்னுடைய பிரஜைகள் எல்லாம் என்னுடைய மக்களை எல்லாம் நீ தேவையில்லாத ஒரு காம இன்பத்துல ஏற்படுத்துற காமனி, நான் பாத்துக்கிற அந்த வேலைன்னு காமாட்சி அந்த இச்சு சாபத்தையும் அந்த பஞ்சு மலர் மாம்பூ அந்த மல்லிகை பூ சாதி பூ போன்ற அந்த 5 பானங்கள் இதெல்லாம் தேன் சொட்ட சொட்ட இருக்குமா, அந்த அந்த இச்சு சாபம் அந்த கரும்பு உள் அப்படி இருக்குமா, அதோட நானா அந்த வண்டுகள் தான் வைக்கும், தேன் வடியக்கூடியது, அதாவது ஒரு இன்பத்தை கொடுக்கக்கூடியது. அதான் அம்பாள் வாங்கி வச்சுக்கிறான் அம்பாவோட சக்தி காமாட்சி. காமேஸ்வரன் காமேஸ்வரருடைய ஆட்சி தானே நமக்கு நடக்கிறது. அப்படி அம்பாள் அதை வாங்கி வச்சுக்கிறா. அப்பேற்பட்ட அம்பாளுடைய புத்திரன் முருகப்பெருமான். அப்ப முருகனை பார்த்து அவன் அந்த காமனுடைய கைகள்லாம் நடுக்கிறதா. காமன் கை மலர்கள் நான அப்படின்னு சொல்றாரு. மன்மதுடைய அந்த கரத்தில் உள்ள அனைத்து மலர்களும் கீழே சென்று அது நாணும்படியாக முருகப்பெருமான் இருக்கிறார். முருகப்பெருமான் எதனால் அப்படி இருக்கான்னா வள்ளி பிராட்டியுடைய சேர்த்திய சொல்றாரு இந்த இடத்துல. நான வேடன் பெண் அமளி சேர்வை, அதாவது கருத்தவனை பருத்தமலை சிறுத்தை இடை எழுத்து நகை கருத்த குழல்னு சொல்லக்கூடியது நம்ம வள்ளி பிராட்டியத்தான் அந்த இடத்துல சொல்றாரு. வள்ளி பிராட்டியத்தான் வர்ணித்து வேல் விருத்தத்துல அருணகிரிநாத பெருமான் எழுதுறார். வள்ளி பிராட்டி அப்பேற்பட்ட வனப்பை உடையவள். மன்மதனுடைய பானங்கள் நலிந்து விழும்படியாக முருகப்பெருமானுடைய வள்ளி பிராட்டியுடைய சேர்த்தி இருக்குதுன்னு அந்த சொல்றாரு. அந்த வேட்டுவ பெண்ணான வள்ளி நாயகி அமளி சேர்வை,
அமளியின் இடத்துல வந்து ஒரு இருக்கை ஆசனம்னு வச்சுக்கலாம். ஒரு ஆசனத்திலேயோ இல்ல ஒரு படுக்கையிலயோ முருகப்பெருமான் வள்ளி பிராட்டியுடைய சேர்த்து எப்படி இருக்கான், காமன் வந்து இப்படி வில்ல வச்சுட்டு பார்த்தா அவனுடைய அந்த பானங்கள்லாம் அப்படி சொங்கி போகும்படியாக அந்த முருகப்பெருமான் வள்ளி பிராட்டியுடைய சேர்த்து அப்படி இருக்கு. அதாவது அப்பெல்லாம் பேர் பொருத்தம் பார்த்து பண்றதுன்னு சொல்லுவாங்க வயசானவங்க எல்லாம். அப்போல்லாம் வந்து தெய்வானன்னு இருக்கும், சுப்பிரமணியன் அப்படின்னு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இப்போ அலமேலு அப்படின்னு இருந்ததுன்னா நாராயணன் அப்படிங்கிற ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. மீனாட்சி இருந்தா சுந்தரேசன் போல பேர் பொருத்தம் பார்ப்பாங்க. இல்லைன்னா ஜாதக பொருத்தம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சமுதாயத்தினரும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு வழக்கத்தை வச்சிருந்தாங்க. பொதுவா ஜாதகம் பார்க்கறது உண்டு. இருந்தாலும் பேர் பொருத்தமோ இல்ல உயரமான பொருத்தமோ இல்ல அந்த என்ன ஆஸ்தி இருக்கோ அதை வச்சு பொருத்தமோ எல்லாம் இருக்கு. ஆனா இது எந்த பொருத்தமுமே வந்து சுவாமிக்கும் நமக்கும் இல்லை. அதனாலதான் ஜீவாத்மா பரமாத்மாவாக நம்மளையும் அந்த வள்ளி பிராட்டிய எடுத்துக்கிறோம். வள்ளி கல்யாணம்னு பண்றோம்னா எதுக்கு அதுனா, ஜீவாத்மா எப்பேற்பட்ட கீழான நிலையில் இருந்தாலும் எம்பெருமான் அதை அடைய வேண்டும்னு சங்கல்பிச்சுட்டானா எப்படியும் வந்து துரத்தியாவது புடிச்சிருவான் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வள்ளி கல்யாணம்ங்கிறது ஒரு பெரிய சாட்சியா இருக்கு நமக்கு. வள்ளிக்கு வாய்த்தவனே வா வா சண்முகான்னு நம்ம பாட்டெல்லாம் பாடுறோம். அப்படின்னா நம்மளே மறந்துட்டோம். இப்போதே சொல்லி வைத்தேன்னு எப்பவோ செஞ்ச பக்தி தான். ஆனா வள்ளி பிராட்டிக்கு மாய விதமா மறக்கலைன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கந்த புராணத்துல சிவாச்சாரியா சொல்ற மாதிரியா, கச்சியப்ப சொல்ற மாதிரி அவன் மறந்து தன்னுடைய நிலையில இருக்கா. ஆனா பக்தி செய்யறா. முருகண்டா வந்தான்னு அவளுக்கு தெரியல. ஆனா முருகப்பெருமான் வேடனா வரான், வேட்டுவனா வரான், கிழவனாக வரான், நாரதரா வரான், அது நாரத குடி சொல்ற பெண்ணாகவும் வரான். இத்தனையாகவும் வந்து வள்ளி பிராட்டிய அப்படி அடையறான் அப்படின்னு நம்ம பாக்குறோம். திருத்தணி, வள்ளிமலை போன்ற இடங்கள்ல இன்னுமே அந்த சாநித்தியம் இருக்கிறது. நைட் எல்லாம் சத்தம் கேட்கறதுன்னு சொல்றாங்கன்னா அந்த பரமாத்மாவுடைய அந்த ஆட்சி அவன் எப்படி நம்ம பிடிச்சிருவான் அப்படின்னு அந்த சேர்வையை பத்தி சொல்ற. முருகப்பெருமானுடைய வள்ளி பிராட்டிய சேர்த்திய சொல்லி, எம்பெருமான் எம்பிராட்டியுடைய தன்மையை சொல்லி, மயிலினுடைய தன்மையை சொல்லி அந்த 5-6 பதங்கள்ல அருணகிரிநாத பெருமான் ரொம்ப அழகாக இந்த பாடலை எடுத்திருப்பாரு. அந்த முதல் 4 பதங்களை பார்ப்போம். இந்த முதல் 4 வந்து அடியன் சொல்றதுக்கும் பேசுறதுக்கும் அருகதையே இல்லை. ஏன்னா இது ரொம்ப சித்தாந்த ரீதியான ஒரு இது. ஆனா அடியன் வந்து அதுக்கான சாஃப்டான பொருளை சொல்றாருதான் ஆனந்தையா போன்ற பெரிய அடியார்கள் எடுக்க வேண்டியது ரொம்ப டஃப்பான டாபிக். அதனால அடியன் ரொம்ப சுருக்கமா இந்த முதல் 4 இதை சொல்லிடுறேன். அதனாலதான் 5, 6, 7, 8 பதங்களை முதல்ல பார்த்தோம். இது ரொம்ப தெளிவா அடியன் சொல்லிட்டேன். இந்த முதல் 4 பதங்களை இப்ப பார்ப்போம். ஞானங்கொள் பொறிகள் கூடி வானிந்து கதிரில்லாத நாடண்டி நமசிவாய வர ஏறி அப்படின்னு சொல்றாரு. இந்த பதத்துல பஞ்சாட்சரத்தை சொல்லிட்டு சொல்றாரு. அதாவது ஞானங்கொள் பொறிகள், ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் 5 ஒண்ணு. இப்ப ஞானேந்திரியங்கள்ல பார்த்தோம்னா நம்முடைய மெய், வாய், செவி, கண், மூக்கு இதெல்லாம் வந்து நம்முடைய ஞானேந்திரியங்கள்ல வரக்கூடியது. ஞானத்தை சம்பாதிக்கக்கூடியது, ஞானம் விருத்தி அடையக்கூடியதுன்னு கூட சொல்லலாம். ஞானம் இப்படி உள்ள வருது, ஞானம் எப்படி வெளிப்படுதுன்னா இப்படிதான் வெளிப்படும். நம்முடைய இந்த 5 பொறிகள் தான் ஞான பொறிகள் மூலமா தான் நமக்கு வெளிப்படும். சோ இந்த ஞானங்கொள் பொறிகளாகிய அந்த 5மே பூஷை செய்யத்தக்கவன் என்னுடைய எம்பெருமான். ஞானங்கொள் பொறிகள் கூடி வான் இந்து கதிரில்லாத நாடண்டி நமச்சிவாய வர ஏறி. அதாவது பொதுவா அடியார்கள் சிவனை உணர்ந்த, சைவத்தை உணர்ந்த, அந்த மோன நிலையை உணர்ந்த அடியார்கள் எப்பேற்பட்ட ஸ்திதியை அடைவாங்க, அவங்க எப்படி அடையறாங்கிறத இந்த பாடல சொல்றார். ஞானங்கொள் பொறிகள் கூடி, இந்த 5 கர்மேந்திரியங்களும் இந்த 5 பொறிகளும் கூடி ஒருமித்ததாக அந்த ஏகாத்ம ஸ்வரூபத்தை நினைத்து கொண்டு வான் இந்து கதிர் இல்லாத அப்படிதான் பிரிக்கணும். வான் அப்படின்னா வானம், இந்துனா சந்திரன், கதிர்னா சூரியன் அப்படின்னு சொல்றோம். அப்போ வானமும் இல்லாமல் சந்திர சூரியர்களுமே இல்லாமல் இருக்கு. ஆனா அந்த இடம் பிரகாசமா இருக்குமா. ஒரு வானம், அந்த வானத்துல சூரியனும் இல்லை சந்திரனும் இல்லை, ஆனா அங்க பிரகாசமான ஒரு தேஜோமயமான ஒரு பொறி இருக்கிறது. நாடண்டி நமச்சிவாய வர ஏறி. சூரிய சந்திரர்களே இல்லாத அந்த இடத்திலே, அந்த நாட்டிலே, அதாவது அந்த நாடுன்னு சொல்றாரு இல்லையா, நாடு வான் இந்து கதிரில்லாத நாடு அப்படின்னு பிரிச்சுக்கலாம். இப்போ வானத்திலே சூரியன் சந்திரனே இல்லாத அந்த நாட்டிலே
மிகப்பெரிய தேஜோமயமான ஒளிப்பிழம்பு பிரகாசத்தை இருக்கிறது, உண்டு செய்கிறது. அங்கே நமச்சிவாய வரையேறி, அதுவே எம்பெருமான் நமச்சிவாயனே தேஜோமயமாக திகழ்கிறான் அப்படின்னு சொல்றார். பல கோடி வெண்மதிகளின் நிலக்கற்றை வீசி அதிமோகரத்தன்மையுடன் சிவயோகிகள் உழவுவார்கள் அப்படின்னு அந்த குறிப்பு இருக்கு. ஞானங்கள் பொறிகள், இந்த ஞானேந்திரியங்களின் வழியாக அதெல்லாம் ஒரு ஏக சிந்தனையாக இருக்கக்கூடிய யோகிகள் வான் இந்து கதிரில்லாத அந்த வானத்திலே சூரிய சந்திரன் இல்லாத அந்த நாட்டிலே, அந்த லோகத்திலே நமச்சிவாய வரையேறி இப்பேற்பட்ட அந்த அதிமோகரத்தன்மையுடன் சிவயோகிகள் இருக்கிறார்கள். அப்ப நாவின்ப ரசமதான ஆனந்த அருவிப்பாய நாதங்களோடு குலாவி விளையாடி. இப்போ அந்த சகஸ்ராரத்திலிருந்து ஒரு விதமான சுரபி சுரக்கும், அது தேனுக்கு அந்த அமிர்தத்திற்கு சமானமானது, அப்படி வெள்ளைய ஸ்வேத வர்ணமா அது சுரக்கும் அப்படின்னு நம்மளுடைய அகோரிகள் அவர்கள், இந்த நாத் சம்பிரதாயத்தை சேர்ந்தவங்க, பரமநிஷ்டையில் இருக்கக்கூடியவங்க, இந்த மாதிரி பரமஹம்சரை கூட சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, அந்த நம்ம பாலிண்ட்ரோம் சொல்றோம் இல்லையா, அந்த நாக்கு போய் முட்டக்கூடிய இடத்துல இருந்து ஒரு அமிர்தம் போன்ற அந்த ஒரு ஸ்வேத வர்ணமான ஒரு திரவம் சுரக்குமா அந்த நிலையை அடைந்தவர்களுக்கு. அப்ப இன்ப ரசமதான ஆனந்த அருவிப்பாய அப்படிங்கிறதுக்கு இதுதான் பொருள். அந்த நிலையை அடைந்தவர்கள், அந்த நமச்சிவாய நிலையை இருக்கக்கூடியவர்கள் அந்த இன்ப ரசமான அந்த இதை அவர்கள் சுவைப்பார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம அதாவது பஞ்சாட்சரமாகிய நமச்சிவாய வரை பஞ்சாட்சரமான அந்த மலை ஏறினால் இன்ப ரசமதான அந்த அமிர்தம் போன்ற அந்த இது சுரக்குமாறு அந்த அருவி பாய நாதங்கள் குழாவி விளையாடி ஒரு விதமான சிவபோக சமாதியிலே ஒரு விதமான ஒளி கேட்குமா. அந்த டமருகம்னுடைய சப்தம்னு சொல்றோம், வெளியில ஸ்பேஸ்ல தான் கேக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா, அத சொல்ற அந்த அருவிப்பாய நாதங்களோடு குழாவி விளையாடி. சில கானங்கள் ஒரு அமானுஷ்யமான ஒரு சிந்தனைக்கு எட்டாதமான ஒரு ஆனந்த கானம் அந்த இடத்துல கேட்குமா. அந்த 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 அருவிப்பாய் அந்த தேன் போன்ற அந்த அமிர்தம் சுரக்கும் நிலையிலே ஒரு ஆனந்தமான ஒரு கானமாகப்பட்டது கேட்கும் அப்படின்னு சிவலோக சமாதியில இந்த மாதிரி ஒரு பிரம்மநாதங்கள் எல்லாம் உண்டாகும் அப்படின்னு சொல்றார். அதோட சேர்ந்து நாதங்களோட குழாவி விளையாடி ஊனங்கள் ஊன் பொதிந்த உடம்புடன் கூடிய உயிர்கள் போக உயிர்களை பயங்கச் செய்யும் தன்மையும் நான் என்பது அறிவில்லாமல் நான் என்ற தன்மையும் அற்று ஓம் அங்கி உருவம் ஆகி பிரணவ ஜோதி அப்படின்னு சொல்றார். அதாவது ஊனங்கள் உயிர்கள் மோக நான் என்பது தறிவில்லாமல் ஓமங்கி உருவமாகி இருவோரும். இந்த ஊனங்கள் உயிர்கள் மோக நான் என்ப அறிவில்லாமல், அதாவது இந்த நம்மளுடைய நம்ம பூத உடல், இது நம்ம சரீரம், இது நான், இது நம்ம கார்த்திக் அப்படி எல்லாம் இல்லாம இந்த உடலுக்கான பேர் எல்லாம் இல்லாம இந்த ஊனங்கள் உயிர்கள், இந்த ஊனங்கள்னா எலும்புகளால வைக்கப்பட்ட இந்த சரீரம், இந்த ஊனங்கள் உயிர்கள் மோகம் நான் என்ப இந்த அறிவெல்லாம் இல்லாமல் ஓம் மங்கி உருவமாகி இருவோரும் அப்படின்னு சொல்றார். ஓவியத்தில் அந்த மருள்வாயே அப்படின்னா நம்ம பாடல்ல பாக்குறோம். அந்த நிலையத்தான் சொல்றார். ஆன்ம அறிவு கெட்டு அபோதம் தலைப்பட்டு நிற்கும் நிலை அப்படின்னு கிருபானந்தவார சமயம் இந்த இடத்துல சொல்வார். ஆன்ம அறிவு கெட்டு அபோதம் தலைப்பட்டு நிற்கும் நிலை அப்படின்னு சொல்வார் இந்த இடத்துல. அப்போனா லோமங்கி, அதாவது அறிவில்லாமல் ஓம் அங்கி உருவமாகி இருவோரும், அந்த பழவாக்கார ஸ்வரூபத்திலேயே இருவரும் சேர்ந்து கலந்து இருக்கக்கூடிய நிலை அப்படின்னு சொல்வார்கள். சிவனும் ஒன்றாகக்கூடிய நிலை, திருவாசகத்துல சொல்ற மாதிரி சிவனும் ஒன்றாகக்கூடிய நிலைதான் அந்த ஓம் அங்கி உருவமாகி இருவோரும். ஓர் அந்த மனுவிஞான மாவிஞ்சை முதுகி நேரி. பொதுவா
பழனிமலைக்கு என்ன ஸ்பெஷல்? முருகப்பெருமான் வந்து நமக்கு தல புராணம் கிடைக்கிறது. முருகப்பெருமான் வந்து மயிலின் மீது ஏறி ஆரோகணித்து கொண்டு வந்து நின்ற மலை பழனிமலை, ஆவினன்குடி அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த இடத்துக்கு தகுந்தாற்போல அருணகிரிநாதர் கேட்கிறார், முருகப்பெருமானே இந்த ஞானங்கொள் பொறிகள் எல்லாம் கூடி இந்த வானமும் இந்தும் கதிரும் இல்லாத அந்த பேரொளி பேராகாச ஸ்தானத்திலே நாம் நமச்சிவாய என்கக்கூடிய அந்த நாட்டை அதன் மூலியமாக அடைந்து, நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிக் கொண்டு அந்த சிவலோகத்தை நான் அடைந்து அந்த இன்பரசத்தை அவங்க எல்லாம் சாப்பிட மாட்டாங்களே, அந்த அமிர்தமே சுரக்குமா, அந்த அமிர்தத்தை குடித்துக் கொண்டு அந்த இன்பமயமான பரமானந்த சச்சிதானந்த அந்த கானத்தை கேட்டுக்கொண்டு இந்த உலகங்கள் உயிர்களெல்லாம் இல்லாமல் தான் என்பதே இல்லாமலாகிற தேஜோமயமான சுரூபத்திலே உன்னோடு ஓமோடு நான் கலந்து கொண்டு உண்மையில் மயில் மேல் ஆரோகணித்துக் கொண்டு வரக்கூடிய இந்த உலோகங்கள் எல்லாம் வளம் வரும்படியாக நிலை எனக்கு எப்போது கிடைக்கும்னு கேட்கிறார் இந்த இடத்துல அருணகிரிநாத பெருமான். அதாவது நிறைய இடத்துல வந்து சிவமாதுடனே அனுபோகமதாயின்னு ஒரு அண்ணாமலை திருப்புகழ் அப்படின்னு எடுத்திருக்க தேஜராகத்தை. சிவமாதுடனே அனுபோகமதாய் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. அதுல சொல்வார், நான் எப்போ நான் ஆகிறது, நான் எப்படி நீ ஆகிறது, வானோர்கள்லாம் நான் வந்து உன்னுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்றத நான் எப்படி எல்லாரும் பார்ப்பாங்க அப்படின்லாம் கேட்பார். அவர் ஒவ்வொரு பாவத்துல நம்ம சமயக்குறவர்கள் 4 பேரும் 4 விதமா இருந்தா 4 பேருடைய நிலையும் அருணகிரிநாத பெருமான் தானே எடுத்துக்கொண்டு பேர் ஒவ்வொரு நிலையும். அப்போ ஒரு திடீர்னு மாணிக்க வாசகரா மாறி உடனே காணாத தூர நீனாதவாரி காதாரவார மதன்பினாலின்னு ஒரு தலைவி பாவத்துல போய் பாட ஆரம்பிச்சிருவார். சிவமாதுடனே போன்ற பாடல்கள்ல உடைய நண்பன் அவர் சகாவா சுந்தரமூர்த்தியை நம்பி ஆரூரர் மாதிரி பேசுவார். ஒரு இதுல ரொம்ப தாசனா இறங்கி நாவுக்கரசர் மாதிரி பேசுவார். இன்னொன்னு அப்பான்னு சொல்லுவார். இப்படி 4 விதமான பாவங்களையும் ஒரே ஒருமித்தவர் அருணகிரிநாத பெருமான். அதான் சொல்றார், ஓர் அந்த மருவி அப்பேற்பட்ட அந்த ஓம் அங்கி ஓம்ங்கிற சுரூபத்துல நான் கலந்து கொண்டு உன்னுடன் நான் கலந்து கொண்டு ஓர் அந்த மருவி ஞான மாவிஞ்சைனா மயில் மேன் முதுகின் ஏறிக்கொண்டு உலோகங்கள் வளமதாட அருள் தாராய். இப்படி இந்த உலோகங்கள் எல்லாம் சஞ்சாரம் பண்ணக்கூடிய அந்த நிலையை எனக்கு எப்போது காண்பிப்பாய் முருகப்பெருமானே என்று இந்த பாடல்ல அருணகிரிநாத பெருமான் கேட்கிறார். ஞானங்கொள் பொறிகள் கூடி அப்படின்னு இந்த இடத்துல ரொம்ப சிம்பிளா அதை போல எடுத்துக்கலாம். அப்படி சுருக்கமா சொல்லி இந்த பாடலையும் பாட நிறைவு செய்யறேன். ஞானங்கொள் பொறிகள் கூடி, ஞானேந்திரியமான அந்த 5 பொறிகளும் ஏகாபியாசத்தினாலே ஒரே முகமாக கலந்து கொண்டு வான் இந்து கதிர் இல்லாத வானத்திலே சந்திரசூரியனே இல்லாமல் பிரகாசிக்கக்கூடிய அந்த சிவலோகத்தில் நமச்சிவாயே என்றக்கூடிய அந்த பெரிய மலையை பிடித்து கொண்டு ஏறி நாவின்ப ரசமதான அந்த அமிர்த சுரபியை அறிந்து கொண்டு ஆனந்த கானத்தையும் கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த நிலையிலே எனக்கு எப்படி இருக்கும்? இந்த நான் மோகம் உயிர்கள் எல்லாம் பேதமின்றி நான் உன்னோடு மோன நிலையிலே ஓமில் மங்கி உருவமாகி நாம் நீயும் நானுமாம் ஏக போகமா இருவோரும் ஓர் அந்த மருவி, அந்த ஓர் அந்தம் அந்த ஏக்க நிலையே ஜீவனும் சிவனும் ஒன்றாக கூடிய அந்த நிலையே அந்த இடத்தை அடைந்து ஞானமா மயிலிலே உன்னுடன் ஏறி அதனுடைய முதுகில் ஏறி லோகங்கள் வளமதாட அருள்தாராய். முருகப்பெருமானே அப்பங்கூட நான் மயில் மேல எப்படி நான் வந்து வாகனத்துல ஏறி ஆரோகணித்து கொண்டு வருவது, அந்த நாள் எப்போது, அதற்கான அருளை எனக்கு தா அப்படின்னு பழனி ஞான தண்டாயுதபாணிகிட்ட கேட்கிறாராம் அருணகிரிநாத பெருமான். தேனங்கொள் இதழி தாகி அதாகி தார் இந்து சலில வேணி சீர் அங்கன் எனது தாதை ஒரு மாது இதெல்லாம் அணிந்தக்கூடிய சுந்தரனான சீர் அங்கனான என்னுடைய சிவபெருமான் ஒரு மாதை வைத்துள்ளார். அவள் எப்பேற்பட்டவளாம்? ஒரு மாது சேர் பஞ்சவடிவ தேவி காயத்ரி தேவி அவள்தான். இந்த ஞானேந்திரிய கண்மேந்தியங்களும் அந்த அஞ்சஞ்சுக்கான வஸ்துக்களும் அவள்தான். மண் காற்று அப்பு வாயு போன்ற அனைத்து பஞ்சபூதங்களுக்கு தத்துவமானவன் அவர்தான். இச்சாசக்தி ஞானசக்தி மேதாசக்தி போன்ற சக்திகளாக விளங்கக்கூடியவளும் அவர்தான். இப்பேற்பட்ட பஞ்ச வடிவியான தாயார் இவளையெல்லாம் மோகிக்கக்கூடியவள், உன்னையும் எம்பெருமானையும் மோகிக்கக்கூடியவள், யோகத்தை ஆண்ட பராசக்தி அவள் மௌன ஜோதியாக இருக்கிறாள். அப்பேற்பட்ட பராசக்தியை
அமலனாக அமலனாக தன்னுடைய இடபாகத்திலே வாமபாகத்திலே வைத்திருக்கக்கூடிய சிவபெருமான் அருள் பாலா, கானங்கள் பறைகள் தீவு ஓதங்கள் பொடிய நீல காடந்த மயிலில் ஏறும் முருகோனே. மயிலானது தன்னுடைய வேகத்திலே நீலகிரீவ மயில் வரும் பொழுது பிரச்சண்டகிரியும் முட்டு கிழிந்து வானங்கள் வரைகள் தீவு ஓதங்கள் எல்லாம் பொடிந்து போகும்படியாக தன்னுடைய இறக்கையை வீசி பறக்கக்கூடிய மயிலிலே ஏறக்கூடிய முருகப்பெருமானே, காமனுடைய மலர்க்கையெல்லாம் நாணும்படியாக நீ ஏக சிம்மாசனத்திலே வள்ளி பிராட்டியுடன் அமர்ந்திருக்கக்கூடிய கோலம் காண்டு இச்சு சாபமும் பஞ்சமானங்களையும் வைத்திருக்கக்கூடிய அந்த காமனுடைய கை நொடிந்து நாணி வெட்டி தலைகுனிந்து நிற்கும்படியான நிலத்தை நான் பார்க்க வேண்டும். காணுங்கள் பழனிமேவு பெருமாளே, அப்பேற்பட்ட பழனி மலையிலே வீட்டிருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமியே, ஞான தண்டாயுதபாணியே, தேவதேவ தேவாதி தேவ பெருமாளே, உன்னை பஜிக்கிறேன் பெருமையை சிறந்தவனே என்று இந்த பாடலை நிறைவு செய்கிறார் அருணகிரிநாத பெருமான். இந்த சித்தாந்த கருத்தெல்லாம் அடியனுக்கு சொல்றதுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை. இருந்தாலும் அந்த சுருக்கமான அந்த பொருளை சொல்லி இந்த பாடலை நிறைவு செய்கிறேன். ஒருமுறை இந்த பாடலை பாடி பண்றேன். ராகம் ஆரபி, தாளம் ஆதி. ஞானங்கொள் பொறிகள் கூடிய வானிந்து கதிரிலாத நாடண்டி நம சிவாய வரையேறி நாவிம்பன சமதான ஆனந்த கருவி பாய நாதங்களோடு கூழாவி விளையாடி ஊனங்கள் உயிர்கள் மோக நான் என்பதறிவிலாமல் ஓமங்கி உருவமாகி இருவோரும் ஓரந்த மறுவிஞான மாவில் ஜெய் முதுகி நேரி லோகங்கள் வளமதாட அருள்தாராய் தேனங்கொள் இதழிதாகிய தாரிந்து சலிலவணி ஸ்ரீரங்க நெனது தாதை ஒருமாதே சேர்பஞ்ச வடிவ மோகி யோகங்கொள் மௌன சோதி சேர்பங்கி நமலநாத அருள்பாலா கானங்கள் வரைகள் தீவு ஓதங்கள் பொடிய நீல காடந்த மயிலேறும் முருகோனே காமன கை மலர்கள் நான வேடோ பெணமழி சேர்வை காணுங்கள் பழனி மேவு பெருமாளே ஓரந்த மருவி ஞான மாவிஞ்சை முதுகி நேரே லோகங்கள் வளமதாட அருள் தாரா வெற்றி வடிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹர, ஞானவேல் முருகனுக்கு ஹரஹரோஹர, சக்திவேல் முருகனுக்கு ஹரஹரோஹர. திருச்சிற்றம்பலங்கம்மா, சிவாய நம. வாழ்த்து பாடல் பாடி நிறைவு செஞ்சுட்டு அப்புறம் நம்ம கேள்விகள் சந்தேகங்கள் கேட்டுக்கலாம். திருச்சிற்றம்பலம். ஆதிரிதடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூருஷை தனிமேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேலே நிக மங்கை வாழ்க, ஆனைதன் அனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம். ஹர ஹர நம பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவ. வெற்றி வடிவேல் முருகனுக்கு
ஹரஹரோஹர சத்குருநாதன் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நமஸ்காரங்களா, அடிரூத்துல வாங்கிக்கலாம். திருச்சிற்றம்பலம். ஐயா ராகுல் ஐயா ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிடுங்க ஐயா. ராகுல் சாமி ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிடுங்கய்யா. இல்ல போட்டிருக்கு. மிக அருமையான ஒரு விளக்கங்கய்யா. இந்த பாடல் வந்து கொஞ்சம் நீங்க சொன்னீங்க இல்லையா, நிறைய சித்தாந்த கருத்து தான் அதுல. ஆமா, அந்த வள்ளி அம்மையார் பத்தி இது ரொம்ப அழகா எடுத்து ஜீவாத்மா பரமாத்மா அதெல்லாம் விளக்கம் சொல்லி எப்படிலாம் அந்த தேன் பொருளி கொன்றை மலரையும் அத்தி மலையும் மாலையும் சந்திரனையும் கங்கையாட்டியும் அந்த சடையுடைய சிறந்த உடலை என் தந்தையும் ஒப்பிலாத பெண்ணு 5 சக்திகள் வடிவமாக இருக்கக்கூடிய அம்பிகையும் சேர்த்து அழகா கொடுத்த விளக்கம் கொடுத்தீங்க. சிவத்தின் மீது காதல் கொண்ட ஒருவர் எப்படிலாம் சிவயோகம் உடையவராக அந்த மௌன நிலையில எப்படிலாம் இருப்பாங்க, அந்த பேரொழி உமையம்மா சேர்ந்தது இடப்பாக எப்படி இருக்கு அப்படின்னு அழகா எடுத்து கொடுத்தீங்க. இந்த அடுத்ததாக அதான் குற்றம் இல்லாத அந்த முருகப்பெருமான சொல்ல சிவபெருமான அருளால் பெற்ற மைந்தனி அப்படின்னு முருகப்பெருமானுடைய அந்த விளக்கையும் எடுத்து சிறப்பான முறையில கொடுத்தீங்க. அடுத்ததாக ஞானம் பொறிகள், அது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். அது ஞானேந்திரியம். இந்த 5 பொறிகள் மூலமா நம்ம ஒருமுகப்பட்டு நம்ம என்ன சொல்வோம் இல்லையா, அந்த ஒளியானது நமக்கு எப்படி கிடைக்கும், சகசர தளத்துல தான் கிடைக்கும். அப்ப அந்த அழகா சந்திரன் கதிரவன் முதல்ல இல்லாமலே கூட ஒளி வீசும். அந்த 5 எழுத்தை மட்டும் நம்ம சொல்லி சொல்லி நம்ம பழக்கமா அந்த கொண்டு போனா அந்த உடம்பு அந்த தொண்டைக்குள்ள இருக்கிற நாக்குன்னு சொல்றீங்க இல்லையா, அங்க ஒரு தேடி சொட்டுன்றியா, அதனோடு கூடி விளையாட விளையாட நமக்கு என்ன கிடைக்குன்னா அந்த அருளா இருக்கக்கூடிய அந்த ஜோதி ஒளியே நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இந்த பாட்டுக்கு அழகாக எடுத்து ரொம்ப அழகா எடுத்து கொடுத்தீங்க. இந்த அந்த கடினமான ஒரு பாடல் தான் இருந்தாலும் அவ்வளவு சிறப்பா எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. உங்களுக்கு வேலுண்டு சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ராகவன் ஐயா மைக் ஆஃப் பண்ணி ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிக்கலாங்க ஐயா. சரி ஐயா எல்லாம் போட்டிருக்கு. அடியன் பாடி காட்டுமாங்க ஐயா ஒரே ஒரு முறை. பாடிடுங்க பாடிடுங்க. தானந்த தனன தான தானந்த தனன தான தானந்த தனன தான தனதான ஞானங்கொள் பொறிகள் கூடி வாணிந்தே கதிரில்லாத நாடண்டி நம சிவாய வரையேறி நாவின் பரசமதான ஆனந்த அறிவிப்பாயே நாதங்களோடு குழாவி விளையாடி ஊனங்கள் உயிர்கள் மோக நான் என்பது அறிவிலாமல் ஓமங்கி உருவமாகி இருவோரும் ஓரந்த மறிவிஞான மாவிஞ்சை முதிகை நேரி லோகங்கள் வளமதாட அருள் தாராய் தேனங்கொள் இதழிதாகி தாரிந்து சீரங்கன் தேனங்கொள் இதழிதாகி தாரிந்து சலில வேணி சீரங்கன் எனது தாதை ஒரு மாது சேர்பஞ்ச வடிவ மோகி யோகங்கொள் மவுன சோதி சேர்பங்கின் அமலநாதன் அருள் பாலா காணங்கள் வரைகள் தீவு போதங்கள் பொடிய நீல காடந்த மயிலேறு முருகோணி காமன் கை மலர்கள் நானு வேடம் பெண் அமளி சேவை காணிங்கள் பழனி மீது பெருமாளே ஓரந்த மருவி ஞான மாவிஞ்சை முதிகை நேரி லோகங்கள் பலமதாட அருள் தாராய். திருச்சிற்றம்பலம். முருகாசன். யாராவது உங்களுடைய கருத்து சொல்றதா சொல்லலாங்கம்மா.
சிறப்புங்கம்மா. சிறப்புங்கம்மா. கருத்து எதாவது சொல்லலாம், இல்லைன்னா நிறைவு நல்லா செய்யலாம். பாடிட்டீங்கம்மா. சிவாய நம சிவாய. அம்மா அப்புறம் இன்னொரு ஒரு கண்டிப்பா சொல்லி ஆகணும். இந்த அடியன்ட்ட வந்து சில பாடல்களுக்கான விளக்கம் வந்து அடியன்ட் இருக்க புக்கிட்ட இல்ல. சுவாமி கிருபானந்தவரோட புக்கு அடியன்ட்ட இல்ல. சில பாடல்களுக்கு தான் இருந்தது. மிஸ் ஆனது வந்து பழனி திருப்புகழ் வந்து சுவாமி குழந்தை விளையாட்டத்தான் அடியன் பழனி திருப்புகழ் வாங்க இன்னைக்கு இந்த பாசனம் வந்து ஐயா கொடுத்த புக்ல இருந்து எடுத்த பாடல்மா. சிறப்புங்கய்யா, சிறப்புங்கய்யா, ரொம்ப அருமையா. ஐயா இருக்கீங்களா குழந்தை வேலையா? இருக்கு சாமி, நல்லா ஐயா இருக்குங்க. ஐயா ஐயாவோட வீட்டுக்கு அடிக்கடி வெளியில எதாச்சியா போகும்படியா இருந்தது. எல்லாரும் வெளியில போயிட்டு ஐயா அவரு பாடம் பண்ணிட்டாருங்க ஐயா. இந்த பாட்டை பாடம் பண்ணிட்டாரு. நீங்க போட்டதுமே மைக்ல பாடம் பண்ணிட்டாருங்க. அடியம்மா கொடுக்கணும். பிரேமம்மா லெஃப்ட் ஆயிக்கலாமா? சரிங்க, உத்தரவு வாங்கிக்கலாங்கய்யா. திருவடி வணக்கம். கார்த்திசாமி திருவடி வணக்கம். பிரேமம்மா திருவடி வணக்கம். அனைத்து அடியார் திருவடி வணக்கம். திருவடி வணக்கம்மா. உத்தரவு வாங்கிக்கிறோமா? திருவடி வணக்கம் ஐயா. அனைத்து அடியார் திருவடி வணக்கம். திருவடி வணக்கம் ஐயா. அனைத்து அடியார் திருவடி வணக்கம். திருவடி வணக்கம்மா. அனைத்து அடியாரும் திருவடி பணிந்து உத்தரவு வாங்கிக்கிறேம்மா. சிவாய நம.